அது நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு தம்பி ஸ்ரீகாந்த் தெரியும். என்னோட கருத்து அவர் பாவம். அவர் திரையுலகில் எனக்கு தெரிஞ்ச வரை நிறைய பேர் இதை பயன்படுத்துகிறாங்கங்கிறதான், நிறைய புகழ்பெற்ற எல்லோருமே பயன்படுத்துகிறாங்கன்னு. அவர் சிக்கிக்கிட்டார் பாவம், தெரியாமல் அவர் மாட்டிக்கிட்டார். நான் அவருக்காக வருத்தப்படுறேன். அவர் பாவம், அவ்வளோதான் சொல்ல முடியும். என்னால் இருக்கலாம், அதிகாரங்களுக்கு தெரியாமல் இந்த போதைப்பொருள் வராது. இது இங்கே நீண்ட நாளாக இது இருக்குது, நாடங்களும் இருக்குது. திரையுலகில் மட்டும் இல்லை, பள்ளிகள் கல்லூரிகளுக்கே போயிடுச்சு. குறிப்பாக வழிபாட்டு தலங்களில் எல்லாமே கொக்கைன், அந்த கஞ்சா அப்படின்னு எல்லாமே விற்கப்படுது. நான் நினைக்கணும் ஒழிக்கணும்ன்ட்டு, அரசு நினச்சா ஒழிஞ்சிரும். அது தம்பி ஒரு புகழ்பெற்ற நடிகருங்கிறனால அவர் அதில் கைதாகிறதுனால அது வெளிச்சத்துக்கு வருது. இல்லைன்னா வித்துட்டு தானே இருந்திருப்பாங்க. அவர் கைதாகலை அப்படின்னா இது இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்கும். இப்போ அவர் கைதானதுனால ஒழிஞ்சிட போகுதா? இல்லை, ஒழிக்கணும்னு அதிகாரம் நினைக்கணும், ஆட்சியாளர்கள் நினைச்சா ஒழிக்கலாம். அது அவங்க செய்ய மாட்டாங்க.